Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 13 International Trade. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB டெஸ்ட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு சின்ன பார்ட்டாக நம்ம அதில் வரக்கூடிய என்னென்ன கொஸ்டின் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துடலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்டி எல்லாமே எல்லா டெஸ்ட்டையும் திரும்ப பார்த்தா மட்டும்தான் எக்ஸாமினேஷனில் 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஏற்கனவே போட்டதை திரும்ப பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு டைம் இருக்கும், டைம் இருக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் பழைய பார்ட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போனால் ஆன்சர் பண்ண முடியாது. எவ்வளோ டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வர முடியும். Question number 1. The Asian Development Bank is a regional development bank established on 27th December 1945, 19th December 1966, 1st April 1982, none of the above. The Asian Development Bank ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஏஷியா பசிபிக் ரீஜனுக்கான ஒரு பேங்க். பட் இதில் நான் ரீஜனல் மெம்பர்ஸும் இருக்காங்க. கனடா, அதுமாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இவங்களும் இருக்காங்க. ஏஷியா பசிபிக் அப்படின்றது ஏஷியன் கண்ட்ரீஸும் ஆஸ்திரேலியாவும் இந்த கண்ட்ரியும் இருக்கும். அது இல்லாமல் அவுட் சைட் நான் ரீஜனல் இருக்கும். பட் பேர் ரீஜனல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு பேர். அப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ தொடங்கப்பட்டது, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 19th December 1966, 19th December 1966. Question number 2. Headquarters of Asian Development Bank is at dash. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. டோக்கியோ, நியூ டெல்லி, மணிலா, சிங்கப்பூர் சிட்டி கேட்டிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். IMF, வேர்ல்டு பேங்க், அதே மாதிரி IDA, IFC இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அதேமாதிரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலாவில் இருக்குது. ஆக்சுவலி மணிலா அது பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இடம். அதோடைய பர்டிகுலர் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா மண்டலோ யாங் மெட்ரோ மணிலா பிலிப்பைன்ஸ். மணிலா அதான் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா சில டைமில் இந்த உள் நேம், அந்த பர்டிகுலர் பிளேஸோட நேம் கேட்டாங்களோ எழுதுறதுக்காக தான் இந்த ஃபுல் நேம் இங்கே கொடுத்துருக்கேன். மாண்ட்லுயாங் அப்படின்ற ஒரு மெட்ரோ மணிலாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேன்ஸ், தட் இஸ் இன் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி. கொஸ்டின் நம்பர் 3. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். நம்ம ஒவ்வொரு பேங்க் பார்க்கும்போது வேர்ல்டு பேங்க், IDA, அதே மாதிரி IMF இதெல்லாம் பார்க்கும்போது IFC இதெல்லாத்துலேயும் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அதிகமாக எல்லா கொஸ்டின்லையும் கேட்கும்போது பொதுவாக அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இன்னத்து டேட்டில் என்ன மெம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 68, 92, 31, 62 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 68 மெம்பர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி இன்ன டேட்டில் அட் ப்ரெசன்ட் தெர் ஆர் 68 மெம்பர்ஸ் இருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். Question number 4. The dash is the administrative head of the Asian Development Bank. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரசிடென்ட் சொல்லுவோமா, கவர்னர்னு சொல்லுவோமா, சேர்மேன் அப்படி சொல்லுவோமா, டைரக்டர் அப்படி சொல்லுவோமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த நேம் கிவன் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் சேர்பர்சன், ஆனால் சேர்மன் கிடையாது. சேர்பர்சன். ஸோ இட் இஸ் கால்ட் பிரசிடென்ட். த பிரசிடென்ட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். 5th question. All the powers of the Asian Development Bank are entrusted to. The Asian Development Bank உடைய எல்லா பவரும் யாரிடம் இருக்கும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸா, எக்ஸிக்யூட்டிவ்ஸா, நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய 2 பவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது. அதே மாதிரி ஆல் தி பவர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய எல்லா பவருமே போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் எல்லா கண்ட்ரியோடைய
நாமினி தான் கவர்னர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்துட்டு மெயின் ஒர்க் வந்து பாலிசி மேக்கிங் பாடி. டாப் பாலிசி மேக்கிங் பாடி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. அந்த பாலிசி மேக்கிங் பாடி, பட் அதை செயல்படுத்துறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் செயல்படுத்துவாங்க. அதில் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி அந்த பாலிசியை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். பட் பவர்ஃபுல் பாடி, ஹையஸ்ட் பாடி எதுன்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் திட் இஸ் எ பாலிசி மேக்கிங் பாடி ஆஃப் தி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். Sixth question, traditionally the president of the Asian Development Bank ADB has always been Chinese, Japanese, Philippines, Indonesian. பொதுவாக பாரம்பரியமாக இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோடைய பிரசிடெண்ட் யாராக இருப்பாங்க, எந்த நாட்டு ஆளாக இருப்பாங்க கேட்டிருக்காங்க. சைனீஸாக இருப்பாங்களா, ஜாப்பனீஸாக இருப்பாங்களா, பிலிப்பைன்ஸாக இருப்பாங்க, இந்தோனேஷியனாக இருப்பாங்களா. ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. IMFல அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் யார் இருப்பாங்க, எந்த கண்ட்ரியோடைய பர்சன் வந்துட்டு அதில் ஹையஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. அது பாரம்பரியமாக அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் வந்து யார் பாரம்பரியமாக பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஜாப்பனீஸ். பிகாஸ் தே ஆர் டேக்கிங் இனிஷியேட்டிவ் அவங்க தான் எல்லாமே, அதில் டாப் எல்லா விஷயத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க, ஜாப்பனீஸ் தான் இருக்காங்க. பின்னால் வரக்கூடிய கொஸ்டினில் பார்த்துக்கலாம் அதை பற்றி. ஸோ ட்ரெடிஷ்னலாக ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் வந்து கண்டிப்பாக ஜாப்பனீஸாக மட்டும்தான் இருப்பாங்க. Question number 6. The board of directors of ADB consists of dash members. இந்த board of directorsல ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க கேட்டிருக்காங்க. 10 மெம்பர்ஸா, 14 மெம்பர்ஸா, 12 மெம்பர்ஸா, 17 மெம்பர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஏடிபியில் 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இன்னி டேட்டில் 12 மெம்பர்ஸ். ஏற்கனவே 10 மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதை ரிவைஸ் பண்ணி இப்போ அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 12 மெம்பர்ஸ். அந்த 12 மெம்பர்ஸில் 8 ஃப்ரம் ஏஷியா பசிபிக் ரீஜன் அண்ட் 4 ஃப்ரம் நான் ரீஜனல் மெம்பர்ஸ். 8 பேர் வந்து ஏசியா பசிபிக் ரீஜன், ஏஷியாவும் ஆஸ்திரேலியா, தட் இஸ் கால்ட் ஏசியா பசிபிக் ரீஜன். அங்கே இருக்கக்கூடிய 8 டைரக்டர்ஸும் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரியா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்குது. நான் ரீஜனல் நம்ம ஏஷியா ரீஜனில் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் மெம்பராக இருக்குது. அதுலேருந்து 4 பேரும் இதில் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி 12 மெம்பர்ஸ் டைரக்டராக இருப்பாங்க. அதனால் இது பார்த்து வச்சோன்னா 8 பேர் வந்து ஏசியா பசிபிக் ரீஜன்லேயும் 4 பேர் வந்துட்டு நான் ரீஜனல் மெம்பர்ஸும் இதில் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் மெம்பராக இருப்பாங்க. Question number 7. Which one of the following is not correct about types of loans sanctioned by ADB? இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த பேங்க் வந்து லோன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லோன்ஸை சாங்ஷன் பண்ணுவாங்க. கீழே கொடுத்துருக்காங்களே ஏதோ ஒன்று மட்டும் கரெக்ட் கிடையாது, எதுன்னு கேட்குறாங்க. லோன்ஸ் டு டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித்தவுட் தி கேரண்டி ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுடைய கேரண்டி இல்லாமலேயே இந்த மெம்பர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு லோன் கொடுப்பாங்க. செகண்ட் ஒன், லோன்ஸ் டு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆன் தி கேரண்டி ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டோடைய அந்த மெம்பர் கண்ட்ரியோடைய கவர்மெண்ட்டோடைய கேரண்டியோட அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் 3 பாருங்கள், சி, லோன் டு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் பை வே ஆஃப் ஈக்விட்டி அண்ட் லோன் வித்தவுட் கவர்மெண்ட் கேரண்டி. அதாவது ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு ஈக்விட்டிக்கு இல்லைன்னா லோனாவோ இல்லை ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ கவர்மெண்ட்டுடைய கேரண்டி இல்லாமல், அந்த கன்சர்ன்டு மெம்பர் கவர்மெண்ட்டுடைய கேரண்டி இல்லாமலே லோன் கொடுப்பாங்க ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், லோன்ஸ் டு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஃபார் ப்ரைவேட்டைசேஷன் வித்தவுட் கவர்மெண்ட் கேரண்டி. கவர்மெண்ட்டுடைய அந்த கன்சர்ன்டு மெம்பர் கவர்மெண்ட்டுடைய கேரண்டி இல்லாமலேயே பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் டைப் ஆஃப் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். படித்தா மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ராங் ஒன், நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் நாட் கரெக்ட். லோன்ஸ் டு டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வித்தவுட் தி கேரண்டி ஆஃப் தி கவர்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கவர்மெண்ட்டோடைய கேரண்டியோட மட்டும்தான் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இங்கே வித்தவுட் தி கேரண்டி ஆஃப் தி கவர்மெண்ட். மற்றபடி அவங்க கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் கேரண்டி இல்லாமலே கொடுப்பாங்க. அதேமாதிரி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோடைய கேரண்டி இல்லாமலே கொடுப்பாங்க. பட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வித் ஆன் தி கேரண்டி ஆஃப் தி கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. லோன்ஸ் டு டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆன் தி கேரண்டி ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் கரெக்ட். வித்தவுட்ன்றது ராங். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இங்கே ராங். டைப் ஆஃப் லோனில் ராங் ஒன். Question number 8. The Asian Development Bank lends to development banks in the member countries for re-lending purposes to specific projects. These loans are termed as dash: odd loans, soft loans, term loans, advances. Asian Development Banks வந்து மெம்பர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க்ஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு கேட்டால் ரீலெண்டிங், மறு கடன் அளிப்பதற்காக, ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் கடன் அளிப்பதற்காக லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு என்ன பேர்? அதாவது டெவலப்மெண்ட் பேங்க் கொடுக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க்கு ரீலெண்டிங் பர்பஸுக்காக ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கு ரீலெண்டிங் பர்பஸுக்காக கொடுக்கக்கூடிய அந்த லோனுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆட் லோன்ஸ். இந்த ஹார்ட் லோன்ஸ் அப்படின்றது 20 இயர்ஸ் கொடுப்பாங்க. 20 இயர்ஸுக்கு கிரேஸ் பீரியட் 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 20 இயர்ஸில் பே பண்ண முடியலன்னா அனதர் 5 இயர்ஸ் கூட அது ப்ரீபேமெண்ட்டுக்காக கொடுப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஆட் லோன்ஸ் அப்படின்வாங்க. ஆட் லோன்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ரீலெண்டிங் பர்பஸுக்காக மெம்பர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க்ஸுக்கு லெண்ட் பண்ணுவாங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். Question number 9. The Asian Development Bank ADB give loans for projects of high development priority for longer periods and at lower rate of interest. These loans are termed as dash. இது பாருங்கள், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு. எந்த ப்ராஜெக்ட்னா ஹை டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டி, ஹை டெவலப்மெண்ட்டுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, ஹை டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, அதுவும் லாங் பீரியட் கொடுப்பாங்க. லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய ஒரு ட்ராபேக்கு இதில் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த லோனுக்கு பேர் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த லோனுக்கு, இந்த பர்டிகுலர் லோனுக்கு லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் ஒன் ஆஃப் தி ட்ராபேக் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது அதை பற்றி சொல்லணும். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அதோடைய ட்ராபேக்ஸ், மெயினோடைய ட்ராபேக் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இந்த பர்டிகுலர் லோனுக்கு மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக இருக்கும். ஹை டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டி ஃபார் லாங்கர் பீரியட்ஸ் அண்ட் அட் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த லோனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட் லோன்ஸா, சாஃப்ட் லோன்ஸா, டேர்ம் லோன்ஸா, நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் சாஃப்ட் லோன்ஸ். அதுக்கு பேர் சாஃப்ட் லோன்ஸ் பேர். லாங்கர் பீரியடுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஹை டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும். அதுக்கு தட் இஸ் கால்ட் சாஃப்ட் லோன். அப்போ மேலே வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோடைய ஹார்ட் லோன்னா என்னென்னு பார்த்தோம். 8th கொஸ்டினில். 9th கொஸ்டினில் சாஃப்ட் லோன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். Question number 10. India has been a founder member of the Asian Development Bank, but it started getting assistance from DAS onwards. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் 1966 ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவும் ஒரு ஃபவுண்டர் மெம்பர், அது தொடங்குறதுக்கான ஒரு தொடக்கத்தில் இருந்த ஒரு மெம்பர். ஜப்பான் டேக் இனிஷியேட்டிவ் வித் அமெரிக்கா. இந்த பேங்க் தொடங்குறதுக்கு ஜப்பான் தான் அதிகமாக இனிஷியேட் எடுத்தாங்க. அந்த டைமில் இருந்த ஜப்பானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கான ஒரு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அந்த தொடங்கும் போதே ஃபவுண்டர் மெம்பராக, அது தொடங்கும் போது தொடக்க மெம்பராகவே இருந்தது இந்தியா. பட் இந்தியா வந்து லோன் வாங்கலை, லோன் வேண்டான்ட்டாங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் லோன் வேண்டாம் அது சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லோனை வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா நிறைய புவர் கண்ட்ரிஸ் இருக்குது, அவங்களுக்கு கொடுங்க நாங்கள். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த டைமில் புவர் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து அதிகமான அசிஸ்டன்ஸ் கிடச்சிச்சு.
இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து அதிகமான நிதி உதவி அந்த கண்ட்ரிக்கெல்லாம் கிடச்சிச்சு, இந்தியா வேண்டான்னு சொன்னனால. ஏன்னா இந்தியாவுடைய பங்கும் அங்கே போயிடுச்சு. பட் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, தே ஸ்டார்ட் கெட்டிங் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் டேஸ் ஆன்வர்ட்ஸ். அப்புறம் ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் இந்தியாவும் லோன் வாங்க தொடங்கிருச்சு. எந்த வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்றதை நான் சொல்கிறேன். 1986 1992 2015 2018 கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் லோன் வாங்க தொடங்கினாங்க. 1966 தொடங்கினாலும் 20 இயர்ஸாக இந்தியா லோன் வாங்கலை. 1986க்கு அப்புறம் தான் லோன் வாங்க தொடங்கினாங்க. 1986 அப்புறம். ஏன் 1986க்கு அப்புறம் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து லோன் வாங்க தொடங்கினாங்கன்னா, இந்தியா வந்து பெருந்தன்மையோட மற்ற கண்ட்ரிக்கு, மற்ற புவர் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்க சொன்னாங்க. பட் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இடையில சைனா வந்து இதில் மெம்பர். சைனா இஸ் நாட் ஏ ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது. இடையில வந்து அவங்க மெம்பராக மாறிட்டாங்க. இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய மெம்பர் கண்ட்ரியாக மாறிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, லோன் வாங்க தொடங்கிட்டாங்க. அந்த லோன் வாங்கும் போதே அவங்களுக்கு அதிகமான லோன் கிடைக்கும். அதிகமாக லோன் வாங்க தொடங்கிட்டாங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணிச்சு, சரி சைனாவே லோன் வாங்கும்போது என்ன, அப்போ நம்மளும் வாங்க தொடங்கலான்னு சொல்லி 1986லேருந்து லோன் வாங்க தொடங்கினாங்க. இன்றைக்கி இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது அதிகமாக லோன் வாங்குகிற கண்ட்ரி எதுன்றது என்னென்னு பார்க்கும்போது சைனா தான் அதிகமாக லோன் வாங்கக்கூடியது. ஏஷியன் இன்றைக்கி 2018 பிரகாரம் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து அதிகமான லோன் வாங்கக்கூடிய ஒரு கண்ட்ரின்னு பார்த்திங்கன்னா சைனா தான் இருக்குது. செகண்ட் பொசிஷன் யார் இருக்காங்கன்னா இந்தியா தான் இருக்குது. இந்தியா தான் அதிகமாக லோன் வாங்கக்கூடிய ரெண்டாவது கண்ட்ரி. சைனா, இந்தியா, அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரிலாம் இருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த பேங்காங், இந்த தாய்லாந்து, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வராங்க. அப்போது 1986 வரைக்கும் இந்தியா லோனே வாங்க கிடையாது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து பெருந்தன்மையாக மற்ற கண்ட்ரிகள் விட்டு கொடுத்தாங்க. பட் சைனா இதில் மெம்பராகி சைனா லோன் வாங்க தொடங்கின உடனே இந்தியாவும் அதுலேருந்து லோனு வாங்க தொடங்கிட்டாங்க 1986க்கு அப்புறம். Question number 11. Which of the following is the newest member of the Asian Development Bank? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி 68 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். 68 மெம்பர் இருக்காங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இன்றைக்கி. அதில் லாஸ்ட்டாக வந்து இப்போ நியூவாக ஒரு மெம்பர் சேர்ந்துருக்காங்க. அந்த மெம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சைனாவா, ஜார்ஜியாவா, நியூவேவா, கனடாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேரும் தெரிஞ்ச பேர், ஒரே ஒரு பேர் மட்டும் தெரியாத பேர். சைனா நம்மளுக்கு தெரியும், ஜார்ஜியா தெரியும், ரஷ்யாவிலேருந்து ஒரு பிரிஞ்ச ஒரு கண்ட்ரி. கனடாவும் நம்மளுக்கு தெரியும், இது வந்து நான் ஏஷியா பெசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. பின்ன நியூவே வந்து நம்ம கேட்காத ஒரு கண்ட்ரி, இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து நியூவே அழிஞ்சுவாங்க. இது வந்து ஒரு தீவு நாடு, ஒரு சின்ன ஒரு தீவு நாடு. நியூசிலாந்து டாலர் தான் அவங்களுடைய பணம். ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்கள் கூகுளில் போய் இந்த நியூவே கண்ட்ரியை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஒன்லி பாப்புலேஷன் வந்து 1600 சம்திங் தான் இருக்காங்க. 1600 சில்லற பேர் தான் இருக்காங்க நியூவே. இவங்க தான் லேட்டஸ்ட்டாக இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் சேர்ந்த மெம்பர். நியூவே அப்படின்ற ஒரு நாடு, ஒரு தீவு. 2019 தான் அவங்க வந்து மெம்பராக சேர்ந்தாங்க. அது வரைக்கும் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் 2019 வரைக்கும் ஒன்லி 67 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த நியூவே சேர்ந்ததுக்கப்புறம் தான் 68 மெம்பர்ஸ் தான் நம்ம கணக்கு சொல்கிறோம். Question number 12. At the time of its establishment, the Asian Development Bank had dash members. நம்ம பார்த்தோம். இப்போது தற்சமயம் 68 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 68 பார்த்தோம். பட் 1966 இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது, உருவாக்கப்படும் பொழுது எத்தனை மெம்பர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33, 31, 49, 19 கேட்டிருக்காங்க. அட் தி டைம் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹேட் 31 மெம்பர்ஸ். 31 மெம்பரோடு தான் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியாக இதில் மெம்பர்ஷிப் எடுக்க தொடங்கினாங்க. கடைசியாக 2019 நியூவே அப்படின்ற ஒரு ஹைலாண்டு கண்ட்ரி வந்து ஒரு வெரி ஸ்மால் கண்ட்ரி வந்து இதில் மெம்பராக சேர்ந்துருக்காங்க. Question number 13. Which of the following country has the highest subscribed capital of the Asian Development Bank? இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஹையஸ்ட்டாக
சப்ஸ்கிரைப்டு பண்ண கேபிட்டலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக அந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குடைய ஃபண்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண கண்ட்ரி, அதோடைய கேபிட்டலில் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், யூஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அதிக இனிஷியேட் எடுத்த கண்ட்ரி வந்து ஏஷியாவில் ஜப்பானும், இந்த நான் ரீஜனல் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ. இவங்க 2 பேர் தான் அதிகமாக இதுக்கான ப்ரொமோஷன், இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் உருவாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இதில் ஹையஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ண கண்ட்ரி வந்து ஜப்பான். அதனால தான் அவங்க தான் ட்ரெடிஷ்னலாக பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணக்கூடிய, அவங்களுடைய கண்ட்ரி ஜாப்பனீஸ் ஆள் மட்டும்தான் இதோடைய பிரசிடெண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக ஆகிட்டுருக்காங்க. பிகாஸ் ஜப்பான் தான் இதோடைய மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இந்த ஹையஸ்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் யாரோடதுன்னு கேட்டால் ஜப்பானோட தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் கண்ட்ரி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான் அதிகமாக அமௌண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா, தேர்டாக வந்து சைனா. அதனால தான் அவங்களுக்கு அதிக லோன் கான்ட்ரிபியூட் பண்ண தொடங்கினாங்க, ப்ரொவைட் பண்ண தொடங்கினாங்க சைனா. தென் 4th பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது. 4th பிளேஸில் இந்தியா இருக்குது. ஸோ இந்த ஹையஸ்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அந்த ஆர்டர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜப்பானும், தென் யூஎஸ்ஏ, தென் சைனா, அண்ட் 4th பொசிஷனில் இந்தியா வந்து இருக்காங்க. அதே மாதிரி கடன் வாங்கின கண்ட்ரி பார்க்கும்போது அதிகமாக கடன் வாங்கினது சைனாவும், அடுத்தது இந்தியாவும் இருக்குது. ஸோ which of the following country has the highest subscribed capital of the ADB? Japan. 14th question. India's governor on the board of the governors of the Asian Development Bank is finance minister, but in his absence who acts as alternate governor? இந்தியாவுடைய கவர்னரா, அதாவது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், இந்த உடைய ஹையஸ்ட் பாலிசி மேக்கிங் பாடி ஆஃப் தி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் பார்த்தோம். அது எல்லா கண்ட்ரியோடைய ரெப்ரசன்டேட்டிவாக அந்தந்த கண்ட்ரியோடைய கவர்னர் இருப்பாங்க. அந்த கவர்னர்ஸ், இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் கவர்னர்ஸில் இருக்கக்கூடிய இந்தியாவோட கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்கல, யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரியோட மெம்பராக இருந்தாலும் அந்த கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஒரு ஒன் ஆஃப் தி கவர்னர். பட் இன் இஸ் ஆப்சன்ஸ், அவர் வந்து ஆப்சண்ட் ஆகும்போது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆப்சன்ஸாக இருக்கும்போது, ஹூ ஆக்ட் அஸ் ஆல்டர்னேட் கவர்னர், அவருக்கு பகரமாக, அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த கவர்னர், யார் கவர்னராக இருப்பாங்க. எப்போதும் ஒரு கவர்னர் இருப்பாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு கவர்னர் இருப்பாங்க. ஈவன் இன் தி வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லேயும் சரி, வேர்ல்டு பேங்க்லேயும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க, ஒரு ஆல்டர்னேட் கவர்னர் இருப்பாங்க. ஏற்கனவே பார்த்தோம், கவர்னர் அந்த ஐஎம்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னரும் ஆல்டர்னேட் கவர்னர் இருப்பாங்க, அங்கே பார்த்தோம். இங்கே ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் என்னென்னு பார்க்கலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் கவர்னராக இருப்பார். அவர் இல்லாத பட்சத்தில் ஆல்டர்னேட் கவர்னராக யார் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் சென்ட்ரல் பேங்க், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, காமர்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர். இதில் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இல்லாத போது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் கவர்னர், அவர் இல்லாத போது ஆல்டர்னேட் கவர்னராக இந்தியாவுடைய யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இதில் மட்டும் வித்தியாசம் பாருங்கள். ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க, அங்கெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் கவர்னர் யாராக இருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர் கவர்னர் ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க் அப்படி தான் போடுவோம். கவர்னர் ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க், இயர் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் ஏடிபியை பொறுத்த வரைக்கும், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் கவர்னர். அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஆப்சன்ஸில் வந்துட்டு ஆல்டர்னேட் கவர்னராக ஆக்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி. கொஸ்டின் நம்பர் 15. Who is the president of ADB at present? இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய தற்போதைய பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய பிரசிடெண்ட் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஒன் மசட்சுகு அசோகாவா. இவர் தான் 2020க்கு அப்புறம் இவர் தான் தற்போதைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்த டி ஆப்ஷன் பாருங்கள். டி ஆப்ஷன் வந்து டெகிஷி வாண்டனாபே. இவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தது இவர் தான். டி ஆப்ஷன் தான். இதில் இப்போ தற்போதைய பிரசிடெண்ட் வந்து ஏ ஆப்ஷன் மசட்சுகு அசோகாவா. இவர் தான் இப்போதைய பிரசிடெண்ட். இஸ் அ ஜப்பான். அவர் வந்து ஜப்பானுடைய
ஒரு சிட்டிசன், அவர் தான் ஆக முடியும் ட்ரெடிஷ்னலாக. 16th கொஸ்டின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எது ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க? ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், மெம்பர் கண்ட்ரிக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. அதேமாதிரி சர்வேஸ் அண்ட் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ஃபங்க்ஷனாக. ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி, பாவர்ட்டியை குறைக்கிறது, அதாவது வறுமையை ஒழிக்கிறது தான் இவனுடைய ஃபங்க்ஷனாக. ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், எந்த ஒரு டெவலப்மெண்ட் பேங்காக இருந்தாலும் அவங்களுடைய வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸோடைய பொதுவான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, சர்வேஸ் அண்ட் ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாவர்ட்டியை ஒழிக்கிறதும் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ a function of ADB is option D, all the above. இது எல்லாமே கரெக்டான ஆப்ஷன் தான். Question number 17. ADB has 68 members, out of which dash from outside the Asia Pacific region. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் 68 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். லாஸ்ட் 67 தாங்க லாஸ்ட்டாக நியூஏ அப்படின்ற ஒரு கண்ட்ரி, ஸ்மால் கண்ட்ரி மெம்பர் ஆனதோட 68 மெம்பர்ஸாக ஏடிபிஏ ஆயிடுச்சு. இந்த 68 மெம்பர்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஏஷியா பெசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் மெம்பராக இருக்கும். அதே மாதிரி நான் ஏஷியா பெசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய நான் ரீஜனல் மெம்பர்ஸும் இருக்காங்க. கனடா, ஆஸ்திரியா, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரிஸும் இதில் மெம்பராக இருக்காங்க. அப்படி இந்த ஏஷியன் ரீஜன் இல்லாமல், ஏசியா பெசிபிக் ரீஜன் இல்லாமல் அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய கண்ட்ரியோடைய மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 19, 29, 9, 39 கேட்டிருக்காங்க. இந்த 68 மெம்பர்ஸில் 19 மெம்பர்ஸ் வந்துட்டு அவுட் சைடு ஏஷியா பெசிபிக் ரீஜன். அப்போ இப்போ பாக்கி 49 மெம்பரும் ஏஷியா பெசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஏஷியாவும் ஆஸ்திரேலியா ரீஜனும் ஏஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் 49ம். பாக்கி 19 கண்ட்ரி தான் எங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரினா அமெரிக்கா அண்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதில் மெம்பராக இருக்காங்க. Question number 18. Which of the following country has highest voting power in the ADB? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் எந்த ஒரு பாலிசி மேக்கிங்காக இருந்தாலும் ஓட்டிங் மூலமாக தான் தீர்மானிப்பாங்க. ஒன்றும் யுனானிமஸாக ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் ஓட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. பட் அந்த மாதிரி ஒருமித்த கருத்து இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தால் ஓட்டிங் இது இருக்கும். அதில் ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்தது நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். சைனாவா, இந்தியாவா, ஜப்பானா, யூஎஸ்ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் வந்து ஜப்பான் தான். பிகாஸ் தே ஆர் தி ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர். இந்த கேபிட்டலை சப்ஸ்கிரைப் பண்ணது, ஹையஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது ஜப்பான் தான். ஸோ அவங்களுக்கு தான் ஓட்டிங் பவர் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, தென் சைனா, தென் இந்தியா. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதை அனுசரித்து தான் அவங்களுடைய ஓட்டிங் பவரும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கை பற்றி ஓவராலான விஷயங்கள். இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இதை விட நான் எத்தனை கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதை விட டபுள் கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆக்சுவலி நான் சில விஷயங்கள் பார்த்தவங்கக்கிட்ட, அதாவது ஏற்கனவே நான் சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த கொஸ்டினில் கிடையாது, இந்த கொஸ்டினில் டவுட் வந்தாலும் கேட்கலாம், இல்லை தப்பு இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம். ஏன்னா தப்பு வரலாம். மேக்ஸிமம் 99%, நான் 100% சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு வேணாலும் ஹியூமன் பீயிங், ஆஃப்டர் ஆல் காமன் ஹியூமன் பீயிங், அதனால் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். சில மிஸ்டேக்லாம் வரலாம், அது கூட நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம், என்னோடய கமெண்டில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்டயே கொஸ்டின் போட்டு வைக்கக்கூடாது. புதுசாக ஒரு கொஸ்டின் கேட்டு இது என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாதுன்றது இட்ஸ் நாட் ஏ ஆர்டர், இட் இஸ் அ ரிக்வஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு லோன் வாங்கினாங்க வேர்ல்டு பேங்க் அப்படின்னு கேட்டப்போ, ஃப்ரான்ஸ் இஸ் தி ஃபஸ்ட் கண்ட்ரி கெட் லோன். அவங்க கூட அதுக்கப்புறம் அவங்களுடைய கூடையே வந்து போலாண்ட் அண்ட் சிலி அதான் லோன் வாங்கினாங்கன்னாங்க. ஸோ வென் வில் கெட் இந்தியா கெட் லோன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன நினச்சுன்னா, அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்போ அதில் தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகணும். அதுதான் ஆக்சுவலி அவங்கள பொறுத்தவரை இஸ் குட், வெரி குட் கொஸ்டின். என்னை பொறுத்தவரை ஐ லைக் தட் கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு, ஃப்ரான்ஸ் வந்து ஃபஸ்ட் லோன் வாங்கினாங்க, ஓகே.
இப்போ நம்ம இதில் கூட பார்த்தோம், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் இந்தியா வந்து 1986க்கு அப்புறம் தான் லோன் வாங்கினாங்க. அந்த ஒரு கொஸ்டினால தான் இந்த கொஸ்டின் நான் கிரியேட் பண்ணிட்டேன். 1986 ஃபஸ்ட் லோன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் லோன் வாங்காமல் 20 வருஷமாக லோன் வாங்காமல் மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க பெருந்தன்மையோடு. பட் சைனா மெம்பர் ஆகிட்டு சைனா அதிகமான லோன் கொண்டு போகும்போது இந்தியாவும் லோன் வாங்க தொடங்கிருச்சு. இந்தியாவுக்கு அவசியம் இருக்குது, பட் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருந்தாங்க. பட் சைனா வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி வாங்கிட்டு போகும்போது நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கண்ட்ரியும் வாங்க தொடங்கிட்டாங்க. அப்போது நம்ம எப்போ வேர்ல்டு பேங்க்கில் நம்ம லோன் வாங்க தொடங்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், யூ ஷுட் சர்ச். நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அந்த மாதிரி அப்போ அவங்களுடைய அந்த ஒரு நபர், அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய, இந்த டிஆர்பி ஸ்டூடெண்ட்டோடைய அந்த ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இதை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப் வேணும் நம்மளுக்கு. வந்து இதிலேருந்து வேறு கொஸ்டின் நம்மளுக்கு அரைஸ் ஆகணும், கேட்கணும். நம்ம இதை மட்டும் படித்து இதை நோட் பண்ணி வச்சு இதை படித்து போனால் சிலப்போ வரலாம், இதில் இருக்க கொஸ்டினே வரலாம், வராமையும் போகலாம். பட் இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினும் மைண்டில் நம்மளுக்கு உதிச்சா மட்டும்தான் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் அரைஸ் பண்ணி யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் தட் கொஸ்டின். நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நீங்கள் ஒரு இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான், இந்த மாதிரி நம்ம பேஸாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை கேதர் பண்ண முடியும். இப்போ ஓட்டிங் பவர் பார்த்தோம், ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் வந்து ஜப்பான், ஆன்சர் வந்து ஜப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும் பொழுதும் அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினை உங்கள் மைண்டில் ரைஸ் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த ஏரியாவும் கவர் ஆயிரும். என்னால் மட்டும் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியாது. என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் கூடயே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேர் பிடிஎஃப்பில் கேட்குறாங்க. எனக்கு பிடிஎஃப்பில் போட முடியாது. அது சில காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி பிடிஎஃப்ன்றது எனக்கு வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து நோட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்லேயே வந்து பிரிண்ட் அவுட் நோட் கொடுக்க மாட்டேன். இந்த பிரிண்ட் அவுட் நோட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு லேசினஸோடைய வேலை. எல்லோரும் என்னன்னா, நீங்கள் வந்து எப்போதும் புக்கு நீங்கள் ஒரு சின்ன கொஸ்டின், நீங்கள்லாம் டீச்சராக இருப்பீங்க, நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் கவனித்து பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து பையன் வந்து படிக்கும்போது, சொல்லிக் கொடுக்கும்போது பையனை புக்கு வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அவன் கவனிக்கவே மாட்டான். கவனிக்க முடியாது. இது சைக்காலஜி. சிம்பிளாக அவன் புக்கு திறந்து வச்சு புக்கை பார்த்துட்டு இருப்பான், நீங்கள் நடத்திட்டு இருப்பீங்க. புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் நடத்தினா மட்டும்தான் பையனுடைய மைண்டில் அது பதியும், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பதியும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, பையன் படிக்கும்பொழுது புக்கை வச்சுட்டு ஒரு 2 லைன் சொல்லுவான், அப்புறம் புக்கை பார்ப்பான் ஆன்சர் பண்ணுறதுக்காக. அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. புக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். எனக்கு க்ளோஸ் பண்ண வச்சா மட்டும்தான் மைண்ட்லேருந்து வரும். இல்லைன்னா அவனோட தைரியம், புக்கு திறந்து வைக்கும்போது என்ன தைரியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் சொல்ல முடியலாம், பார்த்துடலாம் அந்த இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிடிஎஃப் நோட்ஸ் உங்கள் கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியாது. நீங்கள் எப்படி மனசில் வைப்பீங்க? சான்ஸே கிடையாது. இப்படி கேட்க தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். கேட்கும்போது தான் மைண்டில் இருக்கும். இந்த கேட்குறத மைண்டில் வச்சு படிக்கிறது தான் உங்களுக்கு லாங் டைம் நிற்கும். அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்ம டிஆர்பியில் வந்து ஆக்சுவலி அன்றைக்கி படிச்சுட்டு போகிறவங்க, அந்த ஒரு 2 மாதத்தில் படிச்சுட்டு போகிறவங்களாம் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. நம்ம சின்னதுலேருந்து அந்த +2 லெவல்லேருந்து நம்ம படித்த விஷயங்கள், அன்னிலேருந்து படித்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் நம்ம டப்புன்னு ஆன்சர் பண்ண முடியும். திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியாது. அதில் நீங்கள் இன்வால்வ் ஆனதை மட்டும் தான் தெரியும். திடீர்னு விம்பிள்டனில் யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அந்த விம்பிள்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதை நம்ம வந்து நியூஸில் பார்த்துருக்கணும், டிவியில் பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம எழுத முடியும். அப்போ அந்த கவனிக்கக்கூடியது. நம்மளாக படிச்சுட்டு போனால் வந்து அந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டால் லக்கு ஓகே, ஆனால் பொதுவாக கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்தியா வந்து என்னைக்கு வந்து வேர்ல்டு கப் ஹாக்கி ஜெயிச்சுன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஹாக்கியில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க மட்டும் தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். படிச்சுட்டு போயெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது நம்ம அந்த 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன படிச்சுட்டு வந்திருக்கோமோ, 12th டிகிரி, பிஜி, அதுமாதிரி எதை கவனிச்சிருக்கோமோ, எதை நம்ம மைண்டில் அதிகமாக பதிஞ்சிருக்கோ, அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது டக்குன்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் வச்சு திருப்பி ரிப்பீட் பண்ணி படிக்கிறனால வராது. பட் கடைசியில் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்க்குறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு எனக்கு இப்போ நிறைய ஒர்க் இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய ஒர்க்கு நிறைய இருக்குது. அதுக்கு இடையில தான் இது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து கூகுள் இதில் வந்துட்டு கொஸ்டின் போட்டு அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். பட் டைமிங் வந்து ரொம்ப வேணும். ஸோ ட்ரை மை லெவல் பெஸ்ட், அவ்வளோதான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அந்த பிடிஎஃப் வாங்கி வைக்கிறது, நோட்ஸ் வாங்கி கையில் வைக்கிறது, அது கையில் மட்டும்தான் இருக்கும். அந்த நோட்ஸ் கையில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப் வந்து கையில் மட்டும்தான் இருக்கும். அது என்றைக்கு நீங்கள் படிக்க மாட்டீங்க.
எப்போதும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு நோட்ஸ் உண்டாக்கினா மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிற்கும். அதனால் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு சஜஷன் அவ்வளோதான். ஓகே, ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ லாங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ட்ரை டு ஃபாலோ. இல்லை உங்களுக்கு சிலப்போ உங்களுடைய வே ஆஃப் ஐடியா இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் என்னுடைய ஐடியா நான் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.